அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இறுதி இறை தூதரின் சொல் செயல் அங்கீகாரம் மட்டுமே மார்க்கங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸ்கிப் பண்ணா பாருங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நம்மளை முஸ்லீமா பிறக்க வச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையுமே இறைவன்கிட்ட தான் நம்ம சார்ந்து இருக்கிறோங்கிறத வெளிப்படுத்துகிறோம். எப்படி சொல்கிறேன்னா, அதாவது தினமும் ஃபர்லான தொழுகையில் 17 ரக்காயத்துலையுமே நம்ம ஒரே சூறா தான் ஓதுறோம். அதாவது அது ஒரு ஆரம்ப சூறாவை அல்கம் சூறா ஓதும்போது, இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி செய்கிறோம்னு சொல்லிட்டு 17 முறை சொல்கிறோம். அது இல்லாமல் சுன்னத்தான தொழுகை இருக்குது, நஃபில் இருக்குது. மிச்சம் ஓரியான தொழுகையை நம்ம தொழுகும் போதெல்லாம் முதல்ல நம்ம இதை நம்ம கேட்டுட்டு தான் நம்ம மற்ற சூறாக்களை ஓதுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இறைவன்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறோம். உன்னை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்கலை, உன்னிட்ட தான் உதவி தேடுறோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லி போட்டு நம்மளுடைய தேவைகளை பிற இது தெரியாமலே நம்மளை அறியாத நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சில தவறுகளை நம்ம செய்கிறோம். அது எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னாக்கா, இறைவனுக்கு இணை வைக்கிற செயலுக்கு நம்மளை அறியாமலே நம்ம செய்கிறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த வழிமுறை தான் நம்மளுடைய எல்லா அமல்களையுமே நம்ம வச்சுக்கணும். அதை விட்டு போட்டுட்டு நம்ம நல்லது தானே, நல்லது நல்லவங்கள்ட்ட தானே போகிறோம், அவங்கள்ட்ட சிவரிசு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்காக்களுக்கு இந்த மற்ற இடங்களில் போயிட்டு இந்த கொடிமரம் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் வேண்டுதல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இறைவனுக்கு இறையாக நம்ம சொல்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது மறைவான ஞானம் இறைவன் ஒருவனுக்கு தாங்கிறத குரானில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அல்லாஹ்வை தவிர நபிமார்களுக்கு கூட மறைவான ஞானம் இல்லைங்கிறத அல்லாஹ் தால தெளிவுபடுத்துகிறான். அப்படி இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகளை எப்படி வச்சுக்கணுங்கிறத பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது உங்களில் ஒருவர் தம் தேவைகளை தம் இறைவனிடம் மட்டுமே கேட்கும். எந்த அளவுக்கு எனில் தன் செருப்பில் வாறு அருந்தாலும் அவனிடமே கேட்க வேண்டும். திருமதியில் 3973 ஹதீஸா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அது அப்போ நம்ம ஒவ்வொரு இதையுமே நம்ம கேட்கறத இறைவன்கிட்ட கேட்கும்போது அதாவது பிரார்த்தனைங்கிறதே வணக்கங்க. இந்த வணக்கத்தை பிறருக்கு செஞ்சிட்டோம்னாலே அங்கே சிற்காயிடுது. சிற்கான பிறகு அது இறை வைத்திலே ஆயிடுச்சுனாலே நம்முடைய எல்லா அமல்களுமே பலா போயிடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. அதாவது காலங்காலமாக நம்ம புதுசாக இஸ்லாத்துக்கு வரல, பிறந்ததுலேருந்து இருந்தாலும் கூட இப்போ பிற மத கலாச்சாரங்களை பார்த்துட்டு என்ன சொன்னாக்கா, நம்மளும் இதை விட நல்லா செஞ்சாதுன்னான்னு மிகப்படுத்தி செய்யும்போது வர்ற கோளாறு தான் இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கணும் முதல்ல. அதாவது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, உரைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதம் குர்ஆன் ஆகும், வழிகாட்டுதல் சிறந்தது முஹம்மதின் வழிகாட்டுதல் ஆகும், செயல்களில் தீவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்பட்டவை ஆகும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்தும் வழிகேடு ஆகும் ரசூலுல்லாஹி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு நம்ம செய்யணும். அதாவது ஒரு சிறு இணைவைப்பு கூட நம்ம படர விட்டோம்னு சொன்னால் நமக்கு பல விதத்தில் நம்ம பாதிப்பு ஏற்பட்டுருது. பாருங்கள், ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னுடைய ஹதீஸை பரப்புங்கன்றாங்க. என்னுடைய சொல்ல எப்படி பரப்புன்னு சொன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் என்னிடமிருந்து ஹதீஸை கேளுங்கள், உங்களிடமிருந்து மற்றவர்கள் கேட்கட்டும், உங்களிடம் கேட்டவர்களிடமிருந்து மக்கள் கேட்கட்டும், இவ்வாறு இது தொடர வேண்டும். அதாவது அடுத்தடுத்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மாதிரி தான் இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு மேலே ஆகி கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு, அல்லாஹ்வுடைய கலாம் இன்னைக்கு வரலாம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால், உலகத்தில் எங்களா மூளைக்கு போனாலும் சரி, இந்த குரானும் ஹதீஸும் தான் இதுக்கு மொழிகள் தான் வேறுபடுமே ஒழிய அது எந்த விதமான கருத்து மாறுபடாது. அந்த மாதிரி உலகம் பூரா பரவி இருக்குது இஸ்லாத்து தான். மற்றபடி மற்ற மதத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது மாதிரி எந்த ஒரு இதுலையுமே நம்ம பார்க்க முடியாது. அது குர்ஆனை எடுத்தோம்னா இங்கே இந்தியாவில் ஒரு இடத்துல நம்ம இது எடுத்தோம்னா நீங்கள் வேற உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையில இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லாமே அந்த ஹதீஸ் நீங்கள் எந்த இதை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த மொழியில் எடுத்து பார்த்தாலும் இதுதான் இருக்கும். அதனால் இதை தவிர நம்ம பின்பற்றதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அதாவது இதுக்கு மாற்றம் இல்லாமல் இந்த பாருங்க, குர்ஆன் வசனம் பாருங்க 33, 36 அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும்
ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. அல்லாவுக்கும் அவனுடைய உதவிற்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழிகாட்டியுள்ளார். அப்போ நம்மளுடைய எல்லாமே அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய கருத்தாக இருக்கணும். அதை விட்டு நம்ம தள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்ம நல்வழிப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.